அம்பலம் தில்லையம்பலம் திருக்கைலாய பரம்பரை போற்றி குருவை போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்த சந்தானம் போற்றி திருமந்திரம் போற்றி திருமுலர் போற்றி திருமந்திரம் தந்திரம் 9 பஞ்சாக்கரம் சூக்குமம். முதல் மந்திரத்தில் தாராளம் பதில் அங்கேயும் பதிகிறாங்க. எவராலும் பதிச்சிடுங்க. எவராலும் மறுக்க ஒண்ணாத செய்தியை சொன்னால் கூட சிலர் நம்புறதில்லை, வாதிடுறார்கள். அந்த மாதிரி வாதங்களையெல்லாம் விட்டுட்டு அறியாமையை போற்றுகின்ற, அறியாமையை நீக்குகின்ற ஞான ஒளியாக இருக்கிற சிவபெருமானை நினைங்க, உருகுங்க, ஐந்தெழுத்தை கணிப்பவர்களாக இருங்க. அப்பெருமான் சிவாய நம என்னும் மந்திரத்தை நீங்கள் கணிச்சிங்கன்னா எப்படி குளிகை இரும்பை பொன்னாக்குதோ அது மாதிரி உங்கள் உயிரையும் சுத்தமாக்குவார், உங்கள் உடம்பையும் பொன்னாக்குவார். அற்புதமான மந்திரம். எளிய வாது செய்வார்கள் எங்கள் ஈசனை, ஒளியை உன்னி உருகும் அனத்தராய் தெளியவே ஓதின் சிவாய நம என்னும் குளிகையை இட்டு பொன்னாக்குவான் கூட்டையே. கூட்டையேனா உடம்பையேன்னு அர்த்தம். குளிகைங்கிறது ரசமணின்னு பொருள். அந்த இரும்பை பொன்னாக்குற ரசவாதத்துக்கு பயன்படுத்துறது. இந்த பதிகத்தோடு தொடர்புடைய செய்தி 495 திருமுறை. 495 5 இருக்குது, 495 6 இருக்குது. திருவாசகத்தில் திருவேசரவில் 10வது மந்திரத்தில் இருக்குது. இதே தலைப்பில் 2வது மந்திரத்துக்கு பொருள், புறத்தில் தெளிவான அமுதான கண்ணீர் சுரக்கணும், அதாவது கண்ணில் கண்ணீர் பாயவும் அகத்தில் அன்பு பெருகவும் சிவாய நமன்னு சொல்லுங்கள். ஒரு முறை சொன்னாலே போதும், இன்ப வெள்ளம் வந்துருங்கிறாரு. இன்ப வெள்ளம் வந்துடும். இதை விரும்பலைன்னா பெரிய காற்றுல மழைத்துளி அலைக்கழிக்கப்படுவது போல் நீங்களும் அலக்களிக்கப்படுவீர்கள்ங்கிறார். ஒரு தடவையாவது சொல்லுங்கிறார். தெள்ளமுதூர சிவாய நம என்று உள்ளமுதூர ஒரு கால் உரைத்திடும். முருகா என்று ஒரு கால் சொல்லுன்னு சொல்கிறாங்கல்ல இதில் முருகன் நெறியில். வெள்ளமுதூரல் விரும்பி உண்ணாதவர் துள்ளி நீர் போல். துளி நீருங்கிறது தான் துள்ளி நீர். சுழல்கின்றவாறே, ஒரு சொட்டு தண்ணி புயல் காற்று அடித்தா என்ன பாடுபடுது அது மாதிரி ஆயிடுவேங்கிறார். ஆன்மாக்களை எதோடு ஒப்பிடுறாரு? ஒரு சொட்டு தண்ணிக்கு ஒப்பிடுறார். மந்திரம் இந்த தலைப்பில் 3வது மந்திரம் பஞ்சாக்கரம் சூக்குமத்தில் 3வது மந்திரத்தின் பொருள். சூக்கும பஞ்சாக்கரத்தில் சிகாரம் முதலிய 5 எழுத்துக்களும் சிவனை குறிக்கிறது. அப்படியே பஞ்ச சாஸ்திர மாதிரியே சொல்கிறார். சிவனை குறிக்கிறது, சக்தியை குறிக்கிறது, யகரம் உயிரை குறிக்கிறது, நகரம் மறைப்பு சக்தியை குறிக்கிறது, நகரம் மகரம் ஆணவ மலத்தை குறிக்கிறது. சிவனை குறிக்கிறது, சக்தியை குறிக்கிறது, உயிரை குறிக்கிறது, நகரம் மறைப்பு சக்தியை குறிக்கிறது. அந்த மறைப்பு சக்திக்குள்ளேயே இன்னும் 2 சேர்த்துக்கணும். என்னது? மாயையும் வினையும் அதுக்குள்ளே தான் இருக்கும். மகரம் ஆணவ மலத்தை குறிக்கிறது. ஆணவ மலத்தை குறிக்கிறது. அதில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம பொருள் எழுதிட்டு எழுதுவோம். அதாவது உயிர் இந்த மலங்களிலிருந்து, உயிர் மலங்களிலிருந்து நீங்கி மலங்களிலிருந்து நீங்கி சிவசக்தியோடு சேர்ந்திருந்தால் நம்மை பயனில்லாத செயல்களில் செலுத்துகின்ற பாசத்தில் நாம், அதாவது உயிர் சேராது, நாம் சேரமாட்டோம், அல்லது உயிர் சேராது, ரெண்டும் ஒன்று தான். மறைப்பு மலங்களை செலுத்துவதால் அதுவும் ஒரு மலமாக இருக்கிறது, மலமாக உபசரிக்கப்படுகிறது. மறைப்பு சக்தியின் நோக்கம் மலத்தை நீக்குவது.
அதனால் திருமூலர் மறைப்பு சக்தியை செருமலம் என்றார். மறைப்பு சக்தியினுடைய நோக்கம் மலத்தை நீக்குவது. அதனால் திருமூலர் மறைப்பு சக்தியை செருமலம் என்றார். அதற்கு பொருள் மலத்தை கெடுக்கின்ற மலம். செருமலம் அதில் மந்திரத்திலே வருது பாருங்க, செருமலம்னு முதல் வரியிலே இருக்கு. உண்மை விளக்கம் 41வது மந்திரத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி திருமூலர் சொல்கிறார். சிவன் அருளாவி திரோதமலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம். உண்மை விளக்கம் 41. சிவப்பிரகாசத்தில் 91லையும் இதே மாதிரி தான் இருக்குது. திருவெழுத்து 5ல் ஆன்மா திரோதம் மாசு அருள் சிவம் சூழ் தர நடு நின்றது. சிவப்பிரகாசம் 91லையும் இதே வரிசை இருக்குது. சிவன் சக்தி சீவன் செருமலம் மாயை அவன் சேர்த்த பாசம் மலம் ஐந்தகல சிவன் சக்தி தன்னுடன் சீவனார் சேர அவன் சேர்த்த பாசம் அணுககிலாவே. அதாவது அம்மையப்பரோட நீ சேர்ந்துட்டன்னா உங்ககிட்ட எது வராதுங்கிறாரு, பாசம் வராதுங்கிறார். அதாவது சிவயங்கிற மந்திரம் வரைக்கும் சொல்கிறார். தூல பஞ்சாக்கரத்தை கடந்து சூக்ம பஞ்சாக்கரத்தை கடந்து அதிசூக்ம பஞ்சாக்கரத்துக்கு போயிருன்னு அர்த்தம். அதுக்கு பொருள் அதுதான். அங்கே தான் சிவய மட்டும் இருக்கும். ஆன்மா சிவசக்தியை மட்டும் எடுத்துக்கணும். கண்டபத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார்ல, பசுபாசம் அறுத்தானை. அந்த பசுபாசம் அறுத்தானைனா என்ன அர்த்தம்? பசு அந்த 5 எழுத்தில் பசுவினுடைய பாசத்தை நீக்கிட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது? சிவையை தான் இருக்குது. பசுபாசம் அறுத்தானின்னு 2 இடத்துல சொல்கிறார் கண்டபத்தில். அந்த இடத்துல உரை எழுதும்போது சூக்கும பஞ்சாக்கரம் இதில் வருதுன்னே உரை எழுதுகிறாங்க. பசுபாசம் அறுத்தானைன்னா சிவையங்கிற எழுத்துல சிவைய நமங்கிறதுல சி இருக்கணும், வே இருக்கணும், ஏ இருக்கணும், மற்ற எல்லாத்தையும் எடுத்துடணும். அதான் பசுபாசம் அறுத்தானை. பசுவின் பாசத்தை அறுத்தானை. நகரம் ஒரு பாசம் இல்லை, மகரம் ஒரு பாசம் இல்லை. நகரம் போகும்போதே மாயை போயிடும், நகரம் போகும்போதே கண்மம் போயிடும். மிச்சம் எவ்வளவு தான்? சிவையை மட்டும்தான். அதுதான் பசுபாசம் அறுத்தானைன்னு கண்டபத்தில் பாடுறார் மாணிக்க வாசகர். பாருங்க, உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவ பதத்தை. அங்கே எகரமே கிடையாது, நம்மவாவது எகரத்தையும் சேர்த்தோம். சிவபதம், சிவன் பாதம்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க, அது கூட செயற்கையாக தான் இருக்குது. சிவபதம் தான் இயற்கையாக இருக்குது. சிவ என்ற பதம், பதம்னா சொல். அங்கே எந்த பஞ்சாக்கரத்துக்கு போயிட்டார்? காரண பஞ்சாக்கத்திற்கு போயிட்டார், சிவபதத்தைன்னு போயிட்டார். அதில் மாணிக்க வாசகர் அங்கே வெளிப்படையாக நிற்கிறதுனால மாணிக்க வாசகரை எகரமாக எடுத்துக்கிடணும். அப்படி உங்களுக்கு ஏதாவது குழப்பமாக இருந்தால் மாணிக்க வாசகரை எகரமாக எடுத்துட்டிங்கன்னா சிவைங்கிறது வந்துடும். அப்படியே பின்னால் போங்க, அடுத்த மந்திரம். கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்தானை. பசுபாசம் அறுத்தானைன்னு என்ன அர்த்தம்? சிவய நமங்கிறதுல சி இருக்கணும், வே இருக்கணும், ஏ இருக்கணும், நகரம் இருக்கக்கூடாது. அப்போ மறைப்பு இல்லை, மாயை இல்லை, வினை இல்லை. மகரம் இருக்கக்கூடாது, ஆணவமலம் இல்லை. பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் இறங்கியதில்லை அம்பலத்தே கண்டேனே. அதற்கு பிறகு இன்னும் வருது. இது இன்னும் இந்த மந்திரம் திரும்பவும் ஒரு இடத்துல வருது, கண்டபத்தில். திரும்பவும் இந்த பசுபாசங்கிறது ஒரே ஒரு இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாபகம் இருக்குது எனக்கு. நம்ம வாங்கிவினை மலமறுத்து வான்கருணை தந்தானை 7லே வருதா? பசுபாசம் அறுத்தானை அருளி. இதுக்கு பொருள் சொல்ல சொன்னால் நம்ம ஆள் பாசத்தை நீக்கினாருன்னு சொல்லிகிட்டே இருக்கான். கடைசி வரைக்கும் என்னத்தை நீக்கினாருன்னு சொல்லவே மாட்டேக்கான். தண்டபாணி தேசிகர் உரையில் இது தெளிவாக இருக்குது. தண்டபாணி தேசிகர் உரையில் இது தெளிவாக இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? திருமூலரும் அது கைகோர்த்து போகிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. திருமூலர் ஆமாம், அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு.
அதை இந்த திருமூலர் இந்த மந்திரத்தில் வச்சார். உண்மை விளக்கம் 41, சிவபிரகாசம் 91 ஒப்பிட வேண்டும் என்று அருணை வடிவேல் முதலியார் சொல்கிறார். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் பார்த்துட்டோம்னா நம்ம அதுக்கடுத்த வகுப்பில் கூட சேர்த்து பார்க்கலாம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் பார்க்கறத விட அதில் அடுத்த மந்திரத்தில் சில செய்திகள் உரையில் வருது, அதை நம்ம அடுத்த வகுப்பில் சேர்த்து படிப்போம். அடுத்த மந்திரத்துக்கு உரை சொல்லிட்டு போயிடுவோம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. சிவனுடைய பொருட்கள் எல்லாம் அருளே. திருவைந்தெடுத்தும் அருளே. சிவாய நம முத்தி தரும் நமச்சிவாய கட்டுநிலை வாழ்க்கையை தரும். கட்டுநிலை வாழ்க்கையை தந்து சமய நெறியில் செலுத்தும். அப்படி இல்லைன்னா திருமுறையில் அவ்வளவு நமச்சிவாயை சொல்ல வேண்டியது இல்லையே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நானறி விச்சையும் நமச்சிவாயவே ஞானவின்றெழுத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டும். நன்னெறியை காட்டும்னா ஞானத்தை காட்டும், ஆனால் அதுவே ஞானமாக நிற்காது. நமச்சிவாயை சிவாயை நம்ம சொல்ல வைக்கும். அதனால தான் நமச்சிவாயிலிருந்து நம்முதலா ஓதில் அருள் நாடாது நாடு மருள் சிம்முதலா ஓது நீ சென்று திருவருட்பயன் நகரத்தில் சொல்லிகிட்டே இருந்தான்னா மோட்சம் வீடு வேறு கிடையாது, சிவாய நமக்கு போயிருன்னு சொல்கிறார். நம்முதலா நாடில் அருள் நாடாது நாடு மருள் சிம்முதலா ஓது நீ சென்று. நம்முதலானா நமச்சிவாயை சொல்கிறத கடந்து நீ சிவாய நமக்கு போயிடணும். யாருடைய அனுமதியோட? குருவோட அனுமதியோடு நீங்கள் போயிடணும். இந்த செய்தியை இந்த மந்திரத்தில் வச்சிருக்கிறார். ஒன்று தெரிகிறது, அதாவது பிற்கால சித்தாந்த ஆசிரியர்களுக்கு இது ஒரு மாதிரியாக ஒரு மாடலாக இருந்திருக்குது. திருமூலருடைய இந்த பஞ்சாக்கர பகுதியை அவர்கள் எதாக எடுத்திருக்கிறாங்க, இதை ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது நல்லா தெரியுது. இந்த பகுதியை ரெஃபர் பண்ணி தான் அவங்க எதை கட்டமைச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக உண்மை விளக்க ஆசிரியர், சிவபிரகாச ஆசிரியர், திருவருட்பயன் ஆசிரியர், 2 நூலுக்கும் ஒரே ஆசிரியர் தான். அதெல்லாம் இதில் உறுதியாகுது இதையெல்லாம் படிக்கும்போது, புரியுதா? அதை நாம் இதில் பார்க்குறோம். சிகாரம் முதல கொண்டு கணிக்கின் அவனுக்கு பிறவி கிடையாது. சிவாய நம சொல்லுபவனுக்கு பிறவி இல்லை, நமச்சிவாய சொல்லுபவர்களுக்கு பிறவி உண்டு. அவர் அந்த பிறவிகளை பெற்று சாதனம் செய்வதற்கு அந்த மந்திரம் உதவும். திருவருட்பயனில் பதிகமே இருக்க. திருவருட்பயனில் 10 5 எழுத்து அருள்நிலைன்னு ஒரு பதிகமே இருக்கலாம். 10 மந்திரம். எதில் 81 to 90 அது முழுவதும் இந்த செய்தி தான் இருக்குது. அந்த பகுதியினுடைய கட்டமைப்புக்கு இதுவும் திருமூலருடைய இதுவும் ஒரு துணையாக இருந்திருக்கணும். ஏன்னா காலத்தால் முற்பட்டவர் இவர் தானே. அதனால் இதையெல்லாம் அவங்க பார்த்து தான் எதை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், உங்களுக்கு திருமந்திரம் ஆகமம் தான். அவங்க ஆகமத்தை படிக்கிறாங்க. அப்போ திருமந்திரம் படிக்கிறதும் ஆகமம் படிக்கிறதும் ஒன்று தான். அதனால் இது இவ்வளோ அழகாக திருமூலர் சொல்கிறார். என்ன இந்த சித்தாந்த உரை சொல்லுபவர்கள் இந்த மந்திரங்களை எல்லாம் அங்கே காட்டலாம், உண்டா இல்லையா? காட்டலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறது இல்லை. இதையெல்லாம் எடுத்து நம்ம பேசணும்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்போது போன பிறவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மடத்தூரில் பேசணும், 6 மாதம் கூட இருக்காது. ஐயா உண்மை விளக்கம் பேசுங்கன்னு சொல்லும்போது திருமந்திரம் வழியாக நான் வெளியே பேசுகிறேன், உண்மை விளக்கம் சொல்கிறேன். அப்போ இதை எடுத்து பேசினேன். இந்த பஞ்சாக்கரத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வரிகளை மேற்கொள்ளும் உரை மட்டும் காட்டினேன். இதில் நிறைய இதற்கு முந்தைய மந்திரத்திலையும், அதாவது மந்திர எண்படி சொன்னால் 3வது இந்த தலைப்பில் 3வது மந்திரத்திலையும், இந்த தலைப்பில் 4வது மந்திரத்திலையும் நம்ம விளக்கம் மட்டுமே ஒரு வகுப்பு இருக்குது. அதை நம்ம அது திருவருட்பயனிலிருந்து தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வர்ற வகுப்பில் என்ன செய்யணும், பார்த்துட்டு தான் அடுத்த மந்திரத்துக்கு போகணும் என்று திருமந்திர வகுப்பை நிறைவு செய்வோம்.